ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு மை சேனல் வணிகப்பணம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணுறீங்களா? ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னா ஒரு சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். அதில் மூணாவது ஸ்டெப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை பாருங்கள். ஸ்டெப் 1, இப்போ ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக நீங்கள் ஆகணும்னா என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும்? ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஃபைண்ட் ஏ சைட்வேஸ் மார்க்கெட். என்ன ப்ரோ, சைட்வேஸ் மார்க்கெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் ஆகிறதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள், இது நிஃப்டி சார்ட் எடுத்துருக்கிறேன். இந்த நிஃப்டி சார்ட்டில் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக காட்டுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக சைட்வேஸ் மார்க்கெட், இது ஃபுல்லாக சைட்வேஸ் மார்க்கெட், இந்த இடம் ஃபுல்லாக சைட்வேஸ் மார்க்கெட், தென் இங்கேயும் ஃபுல்லாக சைட்வேஸ் மார்க்கெட். இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரிஞ்சிருச்சு முன்னாடியே அப்படின்னா ஈஸியாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறிடுவீங்க. ஏன்னா இந்த இடத்துல சைட்வேஸ் வரப்போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம். ஸோ நம்மளோட ஆப்ஷன் ப்ரீமியம் டிகே ஆகாமல் நம்ம லாஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இது ஸ்டெப் 1. இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அது கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல சைட்வேஸ் தான் வரப்போகுது அப்படின்றத. ஓகேங்களா? ஸ்டெப் 1 கிளியர். ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஃபைண்ட் எ ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ ஒரு ட்ரேடு எடுத்திருப்போம், அந்த ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டபுளாக போயிட்டுருக்கும். நமக்கு அது வந்து திடீர்னு ரிவர்சல் ஆகிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த டேயில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைட்வேஸு ஃபுல்லாக ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிட்டான். ரைட்டுங்களா? ஸோ இந்த இடம் எங்கே எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன் தான் இது. ப்ரீமியம் வச்சே நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த இடம் எப்படி வந்து சைட்வேஸில் போயிட்டுருக்கு, இந்த இடத்துல வந்து எங்கே ரிவர்சல் ஆகி எவ்வளோ தூரம் வரையும் வரப்போகிறான் அப்படின்றத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி. ஸோ இந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் உங்களே கேட்டுக்கோங்க. சைட்வேஸ் மார்க்கெட் கண்டுபிடிக்க தெரியுமா, நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் எங்கே கண்டுபிடிக்க தெரியுமா அப்படின்னு இந்த 2 கொஷினை நீங்கள் உங்ககிட்ட கேட்டிங்கனாலே நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக தாராளமாக மாறிடுவீங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்புன்னு பார்க்கலாம். மூணாவது ஸ்டெப்பு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, ஸ்டெப் 3, ஹவு டு ஃபைண்ட் அண்ட் கேப்சர் ஆப்ஷன் ப்ரீமியம் ஸ்பைக் ட்ரேடு. ஓகேங்களா? ஒரு ட்ரேட் நம்ம எடுக்கிறது மேட்டரே கிடையாது. அந்த ட்ரேடு நம்ம எடுத்த உடனே ஆப்ஷன் ப்ரீமியம் ஸ்பைக் ஆகணும். ஒரு உதாரணத்துக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக நடந்த ட்ரேடிங் செக்ஷன்ஸ், மண்டேக்கான ட்ரேடிங் செக்ஷன்ஸ், இது வந்து அந்த மண்டேக்கான சார்ட்டு. ஆப்ஷன் ப்ரீமியம் ஸ்ட்ரைக்கு 24,500 கால். இப்போ மார்க்கெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு கீழே வந்துட்டுருக்குறான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே வந்துட்டுருக்கான். ஆனால் சடனாக வந்து இந்த ஒரு கேண்டில் பாருங்கள், 370 ரூபாயிலிருந்து 492 ரூபா போயிருக்கான். ஹை வந்து 570 ரூபா வரையும் போயிருக்கான். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 180 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுள். இந்த ஸ்பைக்கை நீங்கள் கண்டுபிடிச்சி கரெக்டாக என்ட்ரி எடுத்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடுவீங்க மார்க்கெட்டில். பட் அந்த விஷயங்கள் தான் ரொம்ப டஃபஸ்ட்டு பார்ட் நீங்கள் கண்டுபிடிக்கிறது. இது கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயங்கள் நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். டிஸ்கிரிப்ஷன் என்னோடய நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, ஸ்டெப் 4 என்ன அப்படின்னு பாருங்கள். ஸ்டெப் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸி டு ஃபைண்ட் மார்க்கெட் டைரக்ஷன் ஃபார் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். இது நிஃப்டி சார்ட்டை பேஸ் பண்ணி ஃபிப்பையும் யூஸ் பண்ணி நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். நம்ம சேனலை பார்க்காதவங்க போய் பாருங்கள். என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நிஃப்டி சார்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல ஏற்கனவே ட்ரா பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ட்ரேடை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, டைரக்ஷன் ட்ரேட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதில் 0.5, 0.618 லெவல். இந்த 618 லெவலுக்கு மேலே போனால் மட்டும்தான் பை ட்ரேட் எடுப்போம். நம்ம 0.5 லெவலுக்கு பிலோ இருக்கிற வரையும் செல் ட்ரேடு தான் நமக்கு, அதாவது புட் ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த டே ஃபுல்லாக எவ்வளோ பெரிய பாயிண்ட்ஸ் கேப்சர் ஆகிருக்கு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ரைட்டுங்களா? ஸோ இந்த டைரக்ஷனை கரெக்டாக தெரிஞ்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் கண்டிப்பாக லாஸ் பண்ண மாட்டீங்க. ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மட்டும்தான் இருப்பீங்க. ஸோ ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு வந்து 22 ட்ரேடிங் செக்ஷன், நீங்கள் 20 ட்ரேடிங் செக்ஷன் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான இந்த 4 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த 4 ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். யூ வில் பி பிகம் ஏ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ். ஸோ என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க.
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க ஒரு தடவை. ஓகேங்களா? ஸ்டெப் 1 வந்து ஹவு டு ஃபைண்ட் ஏ சைட்வேஸ் மார்க்கெட். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் 90% நீங்கள் லாஸ் பண்ண மாட்டீங்க. செகண்ட் திங் வந்து ஹவு டு ஃபைண்ட் ஏ ட்ரெண்ட் ரிவர்சல். ஒரு ட்ரெண்டு எப்போ ரிவர்சல் ஆக போகுதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் லாஸ் ஆகாமையாவது இருப்பீங்க. தேர்டு திங் ஹவு டு ஃபைண்ட் ஏ கேப்சர் ஆப்ஷன் ப்ரீமியம் ட்ரேடு, ஸ்பைக் ட்ரேடு. ஆப்ஷன் ப்ரீமியம் எப்போ ஸ்பைக் ஆகும்னு தெரிஞ்சு நம்ம ட்ரேடு எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணிட்டு வந்திருக்கலாம். டைம் ஸ்பெண்டிங்கும் கம்மியாக இருக்கும். ஃபோர்த்து ஸ்டெப் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் ஆகணும் அப்படின்னா நிஃப்டி சார்ட்டில் ஃபிப் யூஸ் பண்ணுங்கள் நம்ம இண்டிகேட்டர்ஸை வச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம். கூட நான் வந்து பிடிசியில் ட்ரேட் பண்ணுறேன். அதாவது இந்த பிட்காயின்னு சொல்லுவாங்க இல்லையா, டெல்டா எக்ஸ்சேஞ்சில். இந்த பிடிசியில் நான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு 5000 ருபீஸ் தான் கேபிட்டல் போட்டேன். அந்த கேபிட்டலுக்கான விஷயங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த P&L நான் உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னோடய மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் எ குட் டே. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட டெல்டா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. இதில் வந்து ஃபண்ட்ஸு பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸு இப்போ ஒரு 20K இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் என்னோட P&L அனாலிசிஸ் காட்டுறோம் பாருங்கள். இது P&L அனாலிசிஸ்ன்னு கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் லாஸ்ட்டு 30 டேஸ்க்கு கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். வெறும் 5000 ருபீஸ் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டேன். ஓகேங்களா? இதில் வந்து டோட்டல் ப்ராஃபிட் வந்து 37,500ன்னு காட்டுது. ட்ரேடு வந்து வின்னிங் ரேஷியோ வந்து 91% காட்டுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் 37,000 சாதாரண அமௌண்ட்டு கிடையாது. அதே மாதிரி நான் எவ்வளோ டேக்ஸ் ஃபீஸ் பே பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 12,000 ஃபீஸ் பே பண்ணியிருக்கேன். 12,000 ப்ளஸ் 37,000 ஆல்மோஸ்ட் 50K நான் சம்பாரிச்சிருக்கேன். இது எதுக்காக காட்டுறேன் அப்படின்னா நம்ம நினச்சா கரெக்டாக சம்பாதிக்க முடியுன்றதுக்கான ரீசன் அவ்வளோதான். 5000 ருபீஸ்லேருந்து 50,000 ருபீஸ் ப்ராஃபிட்டு ஜஸ்ட்டு 30 டேஸில்.